விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களான ஆளூர் ஷாநவாஸ், எஸ். பாலாஜி ஆகியோருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளான ஆளூர் ஷாநவாஸ், எஸ். பாலாஜி ஆகியோர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் இருவருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் கட்சியில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கத்தில் இவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விசிக மாநில பொருளாளராக எஸ். பாலாஜியும் முதன்மை செயலாளராக ஆளூர் ஷாநவாஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களான ஆளூர் ஷாநவாஸ், எஸ். பாலாஜி ஆகியோருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளான ஆளூர் ஷாநவாஸ், எஸ். பாலாஜி ஆகியோர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் இருவருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் கட்சியில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கத்தில் இவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விசிக மாநில பொருளாளராக எஸ். பாலாஜியும் முதன்மை செயலாளராக ஆளூர் ஷாநவாஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் 74 ஆண்டுகால சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக 85% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 16 முறை சட்டசபை தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 78.2% வாக்குகள் பதிவாகின. இதுதான் இதுவரை பதிவான அதிகப்படியான வாக்கு சதவீதமாக இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகளவில் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மொத்தமுள்ள பெண் வாக்காளர்களில் 85.76% பேரும், ஆண் வாக்காளர்களில் 83.57% பேரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். அன்புமணியால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாசின் உதவியாளர் சுவாமிநாதன் 3வது முறையாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் அன்புமணி அவரது மேலாளர் சசிகுமார் மூலம் தன் மீது பொன்னேரி மற்றும் கும்மிடிப்பூண்டி நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், அன்புமணியின் மனைவி சௌமியா, ராயபுரம் ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர்கள் பாலு, வினோபா, முன்னாள் எம்எல்ஏ சேலம் கார்த்தி, சசிகுமார் ஆகியோரால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் ஆபத்து ஏற்பட்டது குறித்து ஏற்கனவே 2 முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வருகிற 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சுவாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார்.